நம்ம ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இல்லை நமக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு 5-6 டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜ்சேகர் டெக்மாஸ்லேருந்து. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எப்பவும் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் ஆளோட. இப்போ நார்மலாக சிலரை பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 வேலை செய்வாங்க. சாப்பிட்டுட்டே பேப்பர் படிப்பாங்க, இல்லை பேப்பர் படிச்சுட்டே டிவி பார்ப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள் 2 வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வேலைகள் செய்ய முடியாது. யூடியூப் வீடியோஸ் ஆடியோஸாக கேட்டுட்டு இருந்தீங்க, பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்ற வேலைகளை செய்ய முடியாது. ஆனால் இந்த ட்ரிக் மூலம் நீங்கள் யூடியூப்பில் வீடியோவோ இல்லை ஆடியோ தான் கேட்டுக்கிட்டு கூட தொடர்ந்து உங்கள் வேலையை நீங்கள் மொபைலில் பார்க்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அதுக்கு உங்களுக்கு ஒன்று தேவை. நீங்கள் VLC பிளேயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நார்மலாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் VLC பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் VLC பிளேயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் வாங்க. நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ பார்க்க போகிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளே ஆகுது. இந்த வீடியோ தான் நான் பின்னாடி வீடியோ பார்த்துக்கிட்டே வேறு வேலைகள் செய்கிறதோ, இந்த வீடியோ ஆடியோ பார்த்துக்கிட்டே வேறு வேலைகள் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் எந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிங்களோ அந்த வீடியோக்குள்ளே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் போயிட்டீங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே வித் VLC பிளேயர்னு இருக்கு இல்லையா, இதை டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ VLC பிளேயரில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஷேர் பண்ண வீடியோ வந்து VLC பிளேயரில் ப்ளே ஆகுது. இது எப்படி பாப்அப் பண்ண மாதிரி சிம்பிளாக ப்ளே பண்ண வைக்கிறது, ப்ளே பண்ணிட்டு வேறு வேலைகள் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பாப்அப் பிளேயர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஒரு சிம்பிளாக ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிடும். இது எங்கே வேணுமோ நீங்கள் டேப் பண்ணி வச்சுட்டு மொபைலில் இருக்கக்கூடிய உங்கள் வேலைகளை பார்த்துக்கலாம். எப்படி இல்லை வீடியோ வேண்டாம், எனக்கு ஆடியோ மட்டும் போதும்னு நினச்சிங்க, பின்னாடி ஆடியோ மட்டும் ப்ளே ஆனால் போதும், நான் கேட்டுக்கிட்டு வேறு வேலைகள் செய்ய நினச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி 3 டாட் இருக்குல்லையே, அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஸ் ஆடியோன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். கேட்டிங்கன்னா தெரியும், சவுண்ட் கேட்டிங்கன்னா தெரியும், ஆடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைலில் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் உங்கள் ஆடியோ வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் மொபைல் எல்லாம் வேலைகள் இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் எல்லா தகவலும் நம்ம லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி மூலம் கூகுளில் சேவ் ஆகிரும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறது, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா எல்லாமே எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ஃபோனில் லொக்கேஷன் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து ஆஃபில் இருக்குது. லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி எப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கூகுள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதை டேப் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ டெலிட்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது போயிட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபோனில் எவ்வளோ நாட்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த நாட்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் கொடுத்துருப்பாங்க, 18 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, 36 மந்த் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ மாதம் வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 3 மாத தகவல் மட்டும் இருந்தால் போதும், இது எல்லாமே எரஸ் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். தேவையான நேரத்தில் இந்த லொக்கேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எங்கே போகிறீங்க வரைக்கும் தகவலுங்கிறது கூகுளில் சேவ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் இல்லை ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாக நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேர்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் ஃபைல் ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணோம், ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் இருக்கா, ஷேர் மீ இருக்கான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தேடிக்கிட்டு இருப்போம். அது இல்லாமல் இப்போ ஃபோன்லேயே கூகுளே உங்களுக்கு நியர்பை ஷேர் மீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் அந்த நியர்பை ஷேர் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது, இல்லை இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக எல்லா ஃபோனும் யூஸ் பண்ணுற மாதிரியே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டிங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. அதில் வந்தீங்கனாலே தெரிஞ்சிடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஷேர்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் ஆனில் வச்சுருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு ஆஃபில் இருந்துன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஆப் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாகவே ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஷேர் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபைல்னு சொல்லி நியர்பை ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை டேப் பண்ணிங்கன்னா போதும். டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது டிவைசஸ் இருந்தது அப்படின்னா நார்மலாக கேட்குற மாதிரி அந்த ப்ளூடூத் எல்லாமே கேட்கும். ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது டிவைசஸ் இருந்ததுன்னா அந்த டிவைசஸ் காட்டும். நீங்கள் அதன் மூலம் நீங்கள் ஈஸியாகவே எந்த எக்ஸ்டர்னல் ஆப்பும் இல்லாமல் இன்பில்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை வச்சு உங்கள் ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எது அனுப்பினாலும் அந்த வீடியோஸ் மோகண்ட் எது அனுப்பினாலும் நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைஸ்ன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுது.
இந்த மாதிரி பக்கத்தில் எந்த டிவைஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஃபைலையும் ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மட்டம் பார்க்குறது, லெவல் பார்க்குறது. அந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ஒரு லெவல் பார்க்குறதுக்கு, ஏதாவது லெவல் பேரலாக இருக்கா அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனே அந்த நேரங்களில் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஈஸியாக ஆப் இல்லாமல் பார்க்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் கூகுள் போய்க்கங்க. கூகுளில் போய் பபுள் லெவல் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாக வைக்கலாம்னு வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இல்லை எந்த பிளேஸில் வச்சு பார்க்கணும், இது கரெக்டாக இருக்கா, லெவல் கரெக்டாக இருக்கா, மட்டம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் ஃபோனை நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அது கரெக்டாக இருக்காங்கிறத உங்கள் ஃபோனே காமிச்சு கொடுக்கும். அதுக்கு நீங்கள் எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக்கும் கூட, பயன்படுத்தி பாருங்கள். அஞ்சாவது ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற வாட்ஸ்அப்பை பற்றி தான். வாட்ஸ்அப்பில் நார்மலாக நமக்கு வந்த மெசேஜோ இல்லை நம்ம சென்ட் பண்ண மெசேஜோ திரும்ப நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அது கீழே டெக்ஸ்ட் ஏதாவது எழுதிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அந்த இமேஜோ வீடியோஸோ அது மட்டும் தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். டெக்ஸ்ட்டையும் எப்படி சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் மார்னிங் மெசேஜ் இருக்குது. கீழே ரீப்ளே வந்து குட் மார்னிங் மாப்னு சொல்லி ஒரு ரீப்ளே மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நான் அந்த இமேஜ் நான் யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணேன்னா கீழே கூடிய டெக்ஸ்ட் போகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வரல. நீங்கள் டெக்ஸ்ட்டையும் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதே மெசேஜில் நீங்கள் டைப் பண்ணும்போது இன்னொரு ட்ரிப் டேப் பண்ணிங்கன்னா போதும், கீழே குட் மார்னிங் மாப்ஸ் வந்துடும். அந்த இமேஜ் நார்மலாக ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டால் போதும். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த மெசேஜை நீங்கள் பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இந்த மாதிரி அனுப்புறது மூலம் பெரிய டெக்ஸ்ட், எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப டைப் பண்ண அவசியம் இல்லாமல் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டுமே காப்பி பண்ணி அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறாவது டிப்ஸுமே வாட்ஸ்அப் பற்றி தான் சொல்லியிருந்தேன். அந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் எப்படி நம்ம பார்க்குறது, வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் தேவையில்லாத வீடியோஸ் இருந்தால் எப்படி டெலிட் பண்ணுறது, உள்ள கேலரிக்குள்ளே போய் வாட்ஸ்அப் வீடியோஸ் எதுன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணாமல் வாட்ஸ்அப்லேயே வாட்ஸ்அப் வீடியோஸை பார்த்து எப்படி டெலிட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி தான். நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை டேப் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் வந்துடும். செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னுடைய வாட்ஸ்அப் 1.2 GB வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இதை டேப் பண்ணிட்டேன் அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கீழே லிஸ்ட்டே வந்துடும். அந்த பேரை நீங்கள் டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். வாட்ஸ்அப் வீடியோ டீடைல்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 2 பார்ட்டாக கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். 5 MBக்கு மேலே எத்தனை வீடியோ இருக்குது, 5 MBக்கு கீழே எத்தனை வீடியோ இருக்குது, எல்லா தகவலும் கொடுத்துட்டாங்க. இல்லை எந்த வீடியோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த 6 டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறை குறை எது இருந்தாலுமே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்லதோடு சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.